Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. ஜனநாயகன் திரைப்படத்தை சட்டவிரோதமாக இணையதளம் மற்றும் கேபிள் டிவிகளில் வெளியிட தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கினுடைய முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது நடிகர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் படத்தில் சில காட்சிகள் சர்ச்சைக்குரிய வகையில் இடம்பெற்றிருப்பதாகவும் மத நல்லிணக்கத்துக்கு ஊர் உழைக்கக்கூடிய வகையில் உள்ளதாகவும் கூறி படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பியது சென்சார் போர்டு உத்தரவு பிறப்பித்தது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தனி நீதிபதி உடனடியாக படத்துக்கு சான்று வழங்க வேண்டும் என்று சென்சார் போர்டுக்கு உத்தரவிட்டிருந்தார். தனி நீதிபதியுடைய அந்த உத்தரவை எதிர்த்து சென்சார் போர்டு தரப்புல உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. மேல்முறையீட்டை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு படத்துக்கு உடனடியாக சென்சார் போர்டு சான்று வழங்க வேண்டும் என்ற உத்தரவை ரத்து செய்ததுடன் வழக்கை மீண்டும் தனி நீதிபதி விசாரணைக்கு அனுப்பி உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை பிறப்பித்திருந்த நிலையில படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பிய பட தயாரிப்பு நிறுவனம் தனி நீதிபதி நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொண்டது. இந்த சூழல்ல படம் சென்சார் போர்டுடைய மறு ஆய்வு குழுவில் ஆய்வுல இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த படம் இணையதளத்தில் வெளியானது. இதையடுத்து இந்த படத்தை இணையதளங்களில் வெளியிடவும் கேபிள் டிவிகளில் வெளியிடவும் தடை விதிக்க வேண்டும் என்று பட தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தரப்புல உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது படத்துக்கு இன்னும் சென்சார் சான்றே வழங்கப்படாத ஒரு சூழல்ல படத்தை சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள் என்று பட தயாரிப்பு நிறுவனம் தரப்புல வாதிடப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு இந்த படத்தை சட்டவிரோதமாக இணையதளங்களிலோ அல்லது கேபிள் டிவியிலோ வெளியிட்டால் அது பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு பெருத்த பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனால இந்த படத்தை இணையதளங்களிலும் கேபிள் டிவிகளிலும் வெளியிடக்கூடாது என்று இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பட தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி இணையதள சேவை வழங்கும் நிறுவனங்களுக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜூன் 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். ஜனநாயகன் திரைப்படத்தை சட்டவிரோதமாக வெளியிட நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இதனுடைய முக்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.